ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு புது செஷனில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நானும் எங்கள் டீம் இணைஞ்சிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 6 செஷன் பண்ணியிருக்கோம். இது 7வது செஷன். இந்த செஷன்லையும் ஒரு முக்கியமான டாபிக் பேசலாம் தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நிறைய என்கொயரி பண்ணுறீங்க, விச் இஸ் வெரி ப்ராமிசிங். ஓகே, நீங்களும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் இருக்கீங்க, நாங்களும் உங்கள்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுன்ற ஆர்வத்தில் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் செஷனில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். யார் பேஜில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்கள ரீச் அவுட் பண்ணுங்கள், ஷேர் த லிங்க். நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தாராளமாக நீங்களும் வந்து எல்லா கேள்வியும் கேட்கலாம். வில் பி மோர் தென் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ வில் ஸ்டார்ட் வித் கார்த்திக். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக், ஷெஃப் பை ப்ரொஃபஷன். இப்போ நேபிள்ஸ் ஃப்ளோரிடான்ற இடத்துல இருக்கேன். நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து இந்த பிஸ்னஸ், ப்ரைவேட் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஆன்லைன். நெக்ஸ்ட் பிரவீன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து பிரவீன். நான் என்னோட ஃபுல் டைம் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு சைட் ஹஸ்ஸெல்லாம் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது வந்து நான் ஹூஸ்டன் டெக்ஸஸில் இருக்கேன். நான் ஆதி, உங்களோட இன்ட்ரடக்ஷன் ப்ளீஸ். எல்லாருக்கும், என் பேர் ஆதி. நான் இப்போ வந்து பிரிட்டிஷ் கொலம்பியா கனடால இருக்கேன். பை ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோட்டலியர். இது வந்து இந்த டிஜிட்டல் பிஸ்னஸை வந்து என்னோட பிளான் பியா நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஜான். ஹாய், என் பேர் ஜான். நான் வந்து ஒரு கால் சென்டரில் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். டொரண்டோ கிட்டேருந்து ஒரு 1 hour தள்ளி இருக்கேன். இந்த பிஸ்னஸை வந்து ஒரு பேக்கப்பாக ஒரு சைடு ஹஸ்ஸலாக ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு சிவா. ஓகே, ஸோ என் பேர் சிவா ஜனார்த்தனம். எனக்கு நாமக்கல் மாவட்டம், தமிழ்நாட்டில். யூஎஸில் நார்த் கேரளைனால ஷார்லட்டில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு 10-12 வருஷம் ஆச்சு. நான் வந்து டோட்டலாக ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் இருந்திருக்கேன். இது வரைக்கும் 25 years ஆக போகுது. ப்ளஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் ஐம் ஆல்சோ டிஜிட்டல் பிஸ்னஸ் ஓனர். அண்ட் that's it. I think Sunita இருக்காங்க. We'll see if she can talk. Yeah, hi. Sorry, நான் அன்பிளான்டா எனக்கு வெளியே வர வந்துட்டு ஆயிப்போச்சு. பட் யா, ஸோ என் பேர் சுனிதா மதன். நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அண்ட் நான் டொரண்டோவில் இருக்கேன். அண்ட் நானும் வந்து இந்த பிஸ்னஸ் ஒரு சைட் ஹஸ்ஸலாக பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வருஷமா. தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்னைக்கு நாங்கள் பேச வந்த டாபிக் என்னன்னா மைண்ட் செட். இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டாபிக்னே கூட வச்சுக்கலாம். இதுக்கும் நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன சம்பந்தம், இது ஏன் பிக்சரில் வருது, இது ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்லாம் உங்களுக்கு தோணலாம். பட் ஐ திங்க் திஸ் இஸ் an important topic we should touch upon. ஏன் இது முக்கியமாக இதை நம்ம பேசணும்னு நினைக்கிறோம்னா, மைண்ட் செட் இந்த பிஸ்னஸில், அட்லீஸ்ட் இந்த இனிஷியேட்டிவ்ல வந்து மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கோம், ஒரு வேலையில் இருக்கோம், ஒரு 9 to 5 ஜாப்ல இருக்கோம். அது வந்து நம்மளை ஒரு மாதிரி நம்மளை மோல்ட் பண்ணியிருக்கு. ஓகே, 9 to 5னா இவ்வளோ தான். நம்ம ஆஃபீஸ் போனோம், வந்தோம், எண்ட் ஆஃப் த மந்த் சம்பளம் வாங்கினோம், 5 days ஒர்க் பண்ணுறோம், 2 days என்ஜாய் பண்ணுறோம், திருப்பி மண்டே ஆனால் ஆஃபீஸ் போகிறோம், ஃப்ரைடே வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம், சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குது, என்ஜாய் பண்ணுறோம். அந்த சைக்கிள் ரிப்பீட்ஸ். இந்த பல வருஷமா இந்த சைக்கிள்லேயே செட் ஆகி நமக்கு ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போ இதுல இருந்து வெளியே வந்து நம்ம வந்து சொந்தமா ஒரு பிஸ்னஸ் பண்றோம், ஒரு சைட் பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னு இறங்கும் போது நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கு, அதுக்கு எப்படி அடாப்ட் ஆகுறது அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். ஐ திங்க் நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்கனால எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கவுங்க எம்ப்ளாய்மெண்ட்ல அவங்க ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கு, ஒரு ஒர்க் லோட் இருக்கு, நேச்சர் ஆஃப் சேலஞ்சஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஒரு 9 to 5 அவங்க அப்படி ஃபுல்லாக இருக்காங்க, ரைட்? 5 days a week ஃபுல்லாக அதில் தான் இருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் தட் எப்படி
ஒரு சைட் பிஸ்னஸ் வேணும்னு யோசிச்சு அந்த மைண்ட் செட்டை எப்படி ஷிஃப்ட் பண்ணாங்க, அந்த ஷிஃப்டிங்க்கு எது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஏன் அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் வந்து முக்கியம், அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஆதி. ஆதி, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ப்ரொஃபஷன் பேக்ரவுண்டாக வச்சு இந்த பிஸ்னஸ்க்கு வரும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, எப்படி அதுக்கு நீங்க அடாப்ட் ஆனீங்க? இப்ப என்னன்னாங்க, நான் திரும்ப நிறைய லைவ்ல நான் சொல்றதுதான், நான் வந்து ஒரு ஹோட்டல் பேக்ரவுண்ட்ல இருக்கேன். இந்த ஹோட்டல்ல வேலை எப்படின்னா, ஏன் வந்து ஒரு எம்ப்ளாயியா நான் ஃபுல் டைமா வேலை செய்யறப்ப எனக்கு ஏன் இந்த மாதிரி நம்ம இண்டிபெண்டா ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரொம்ப இன்டென்சிவ் லேபர் மார்க்கெட்டை நான் ஹேண்டில் பண்றேன். அது வந்து எவ்ரிடே வந்து ஸ்ட்ரெஸ் தான். எவ்ரிடே எப்படி நின்னா உக்காந்தா வந்தா போனா எப்படிலாம் வேலை செய்யாம இருக்கிறதுக்கு வழி தேடிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கும்பல் டெய்லியே நம்மள இருக்கும். வேலை செய்யறோமோ இல்லையோ அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கே ஒரு மைண்ட் டெய்லியே வந்து அது வந்து ஒரு அழுத்தமாவே எனக்கு இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அது அந்த அழுத்தம் வந்து என்னதுன்னா, நாளடைவுல எண்ட் ஆஃப் டே வந்து பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் பீஸ் ஆஃப் மைண்ட்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அது வந்து எனக்கு குறைஞ்சிட்டே இருந்தது. என்னோட இண்டஸ்ட்ரியில அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா நான் ஹவுஸ் கீப்பிங்ல ஒர்க் பண்றேங்க, ரூம் டிவிஷன்ல. நான் வந்து கண்டிப்பா ஸ்டாஃபோட வேலை செய்யறப்ப அவங்க கிளீன் பண்றதுக்காக வருவாங்க. அவங்க வந்து நம்ம சொன்னாலும் ஈஸியா அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அது வந்து ஒரு பிசிக்கல் வேலை. அதனால இந்த லேபர் ப்ராப்ளத்தை நான் எப்பவுமே சால்வ் பண்ணணுங்கிறது எனக்கு ஒரு சேலஞ்ச். அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான் ஹோட்டல்ல. எனக்கு வந்து ஹவுஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் எனக்கு தெரியாது. ஓகே, எனக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஆனா இது வந்து எனக்கு ஒரு தலைவலியை தருது எப்பவுமே. ஓகே, இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா நான் சொந்தமா ஏதாவது செய்யணும். ஃபர்ஸ்ட் என் கூட நான் வந்து எல்லாருக்கூடயும் வச்சு இந்த பிசிக்கலா வேலை செய்யற அந்த எண்ணம் இல்லாத ஒரு வேலை எது நான் பாத்தீங்க. இப்போ நான் பண்ற இந்த பிசினஸ் வந்து நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஃபர்ஸ்ட் எனக்கு பெரிய பீஸ் ஆஃப் மைண்டு. இதுல வந்து நீங்க வாங்க, ஷிஃப்ட்டுக்கு வாங்க, நான் சிக் லீவு, நீ சிக் லீவு, அந்த ஒரு பெரிய மண்டவலி கிடையாது இந்த பிசினஸ்லங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் என் மைண்டை வந்து திருப்பினதுக்கு ஒரு காரணம், நான் இந்த பிசினஸ் சூஸ் பண்ணதுக்கு. என்னால ஃபர்தர் மோர் லேபர் கூட என்னால நினைச்ச முடியாது. என்னோட சைட் பிளான் பி வந்து அந்த மாதிரி ஒரு பிளான் பி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பிசினஸ் நான் செய்ய விருப்பப்படல. அப்படி நான் நினைச்சிருந்தேன்னா எனக்கு தெரிஞ்ச தொழில் வந்து ரெஸ்டாரண்ட் வைக்கிறதோ கிளீனிங் ஜாபோ எனக்கு தெரிஞ்ச தொழில், அது என்னோட ஸ்கில். பட் அந்த பிசினஸ் நான் செய்யாததுக்கு மெயின் காரணம் இதுதான். அதனாலதான் இந்த ஆன்லைன் பிசினஸ் நான் சூஸ் பண்ணேன். இது வந்து என்னோட நம்பர் 1 ரீசன்ங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம வேலை செய்யறப்ப நம்ம எப்படி ஒரு எம்ப்ளாயியை எப்படி பாக்குறோம். ஓகே, நான் வந்து என் வேலையை எப்படி பார்ப்பேன், நான் வேலை செய்யறேன், எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, மாசம் ஆனா எனக்கு சம்பளம் வந்துடும், ஓகே, அவ்வளவுதான். பட் என் பிசினஸ்ன்னு வர்றப்ப எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டா செஞ்சிருவேன். பட் நம்ம பிசினஸ்ன்னு வர்றப்ப நம்ம வந்து என்ன செய்வோம், உள்ள இறங்கி செய்யறதுக்கு விருப்பப்படுவோம். ஏன்னா அதுல வந்து அப்ரோச் த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஒரு விஷயம். இப்ப வேலை செய்யற இடத்துல நீங்க ஒரு தப்பு செஞ்சீங்கன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் தான். எதர் யூ வில் கெட் மெமோ ஆர் சம்திங் லைக் தட். நீங்க ட்ரையல் அண்ட் எரருக்கே அங்க வந்து கேப்பே கிடையாது. ஒன்ஸ் கொடுத்த புக்கை யூ ஹாவ் டு கோ பை த புக். சரியா, நீங்களும் மனுஷங்க தான். சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சோம், தவறிடுவோம். அந்த தவறுதலுக்கு நம்ம வந்து அதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுக்கணும். பட் நம்ம பிசினஸ்ன்னு வர்றப்ப நம்ம ட்ரையல் அண்ட் எரர் பண்ணலாம், ஓகே. ஆனா அந்த ட்ரையல் அண்ட் எரர் வந்து நெகட்டிவ் நோட்ல எடுத்துட்டு போகாம அதை எப்படி கிரியேட்டிவா அந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப நேத்து வந்து நம்ம மீட்ல வந்து நான் ஒரு பிரச்சனையை நான் சொன்னேன். எனக்கு வந்து என்னோட ஆட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என்னால ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா, ஆஸ் அ டீமா வந்து நம்ம எல்லாரும் என்ன செஞ்சோம், ஆடை ஓபன் பண்ணி அந்த மெட்ரிக்ஸ் ஓபன் பண்ணி அதுல என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். யாராவது என்ன பனிஷ் பண்ணீங்களா? ஆனா இந்த தப்ப நான் ஹோட்டல்ல வேலை செய்யற இடத்துல செஞ்சுதான் யாராவது சும்மா விட்டுருப்பாங்களா என்ன? You fail to do your duty, you go here, there and all those things. தலைவலி. ஆனா இது என் சொந்த பிசினஸா இருக்கனால ஓகே, மேபி எனக்கு சில நேரம் நான் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்து இட்ஸ் ஓகே. பட் எனக்கு நான் திரும்ப அழுத்தி சொல்றது, மைண்ட்ல வந்து சமாதானம் ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு வேலை செய்யறத, ரைட்டுங்களா? ஏன்னா ஒரு 20 வருஷமா அப்படியே ஜனங்க கூட இருந்து 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 நான் ரொம்ப டயர்ட் ஆகி போயிட்டேன். இதெல்லாம் தான் என்ன ரொம்ப தீவிரமா. இப்ப கூட நம்ம லைவ், என்னாலதான் லைவ் இன்னைக்கு 10 நிமிஷம் லேட்டா ஆரம்பிச்சீங்க. இதே இது நான் 10 நிமிஷம் மார்னிங் மீட்டிங், டிபார்ட்மெண்ட் ஹெட் மீட்டிங் லேட்டா போனா சும்மா விட்டுருப்பாங்களா என்ன? வை ஆர் யூ கமிங் லேட்னு ஒரு கேள்வி பண்ணா
எனக்கு புரியுது, எனக்கு அவங்க டைம் எல்லாரும் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். பட் இந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரீடம் என்னோட சொந்த பிசினஸ்ல தான் கிடைக்குங்க. இதெல்லாம் லைவ் எக்ஸாம்பிள் இப்ப நடங்கிறத நான் எக்ஸாக்டா நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். அடுத்து 3வது ஒரு பாயிண்ட் கத்துக்கிறது. என்னதான் நம்ம வேலையில ட்ரைனிங் பாத்துக்கோங்க, என்னதான் வேலையில நான் என்னதான் கத்துட்டு ஒரு சர்டன் லெவலுக்கு நான் ரீச் பண்ண முடியும் சரிங்களா, அதுக்கு அது ஏத்த அந்த பே ஸ்கேல் கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் கம்பெனி எனக்கு எந்த எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எனக்கு கொடுக்காது. ஏன்னா அவங்களே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க, இவ்வளவுதான் ஓகே, உனக்கு இத்தனை வயசு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே இதுலதான் நீ போய் உட்கார முடியும், அவ்வளவுதான். ஆனா இந்த பிசினஸ்ல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நான் கத்துக்கிறேனோ நான் தான் கத்துக்கணும், மனசு வச்சு கத்துக்கணும். கத்துக்கிட்டு அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணா எல்லாமே எனக்கு என்னதுதான் லாபம் தான். ஒண்ணு, ஒரு ஸ்கில் என்கிட்ட பெர்மனண்டா வளர்ந்துட்டே இருக்கு, அதை யாராலுமே எடுத்துட்டு போக முடியாது. நான் போடுற எல்லா எஃபர்ட்டுக்கும் எனக்கு என்னதுதான் ரிவார்டு தான். ரிவார்டுனா ஒன்லி பினான்சியலா மட்டும் நினைச்சிடக்கூடாது. ஒரு தைரியம், ஒரு புது ஸ்கில்ல கத்து கொடுக்குது. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி, இந்த யாருமே வந்து இந்த ஊர்ல கிடையாது, என் பக்கத்துல யாருமே கிடையாது, எல்லாரும் எத்தனையோ மைல் தூரத்துல இருக்கும். இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி சப்போர்ட் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பிசினஸ்ல வந்ததுனாலதான் என்ன செஞ்சது வந்தது. பட் என்ன வந்து நீங்க நினைப்பீங்க, ஓகே வந்த பிறகு இதெல்லாம் பேசுறீங்க, வர்றதுக்கு முன்னால ஏன் வந்தீங்க? அதுதான் நான் சொன்னேன், பீஸ் ஆஃப் மைண்ட். அதுக்காக தான் இந்த பிசினஸ்க்கு வந்தேன். நான் இண்டிபெண்டா வேலை செய்யணும்னு நினைச்சேன், அதனாலதான் அந்த பிசினஸ்க்குள்ள வந்தேங்க. சூப்பர் சூப்பர். ஸோ ஆதி வந்து லிட்டரலி அவங்க டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிற இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ஒன்று டிபெண்டன்சி. நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொல்கிறதான் செய்யணும், இவங்க சொல்கிறதான் செய்யணும், அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. தட் இஸ் ஆப்வியஸ். ஸோ நீங்கள் யாரையும் சமாதானப்படுத்துறதுக்காக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தான் கோல் செட் பண்றீங்க, நீங்க தான் அதை அச்சீவ் பண்ண போறீங்க. அப்புறம் ஃபிளெக்சிபிலிட்டி, நீங்க எந்த டைமுக்கு வேணா செஞ்சுக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிற மாதிரி 9 o'clock உள்ள இருக்கணும், பஞ்ச் பண்ணியிருக்கணும், லாக் பண்ணியிருக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. 3வது, நீங்க எப்படி வேணா கத்துக்கலாம். இப்போ உங்களுக்கே வந்து நார்மலா ஏதாவது ஒரு விஷயத்துல கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்தாலும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நீங்க என்ன கத்துக்கிறீங்கன்னு நீங்க நினைக்கிறத விட நீங்க என்ன கத்துக்கணும்னு உங்க எம்ப்ளாயர் தான் டிசைட் பண்றாங்க. ஸோ அப்போ உங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா இங்க அப்படி இல்லை. நீங்க வந்து நல்லா செய்யணும்னு நினைக்கிறீங்க, இதுல வந்து இறங்கி நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்கை இஸ் த லிமிட். நீங்க உங்க இஷ்டத்துக்கு எவ்வளவு நேரம் வேணா கத்துக்கலாம், எவ்வளவு எப்படி சொல்றது, ட்ரையல் அண்ட் எரர்ங்கிறத விட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச்சஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி கம்யூனிட்டி இருக்கு, நம்ம மீட் பண்ணி பேசுறோம், இதுல இருந்து நிறைய கத்துக்கலாம். இந்த ஓப்பன்னஸ், இந்த டிரான்ஸ்பரன்சி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் செட்டப்ல இருக்குமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க். ஸோ நம்ம அடுத்தது கார்த்திகிட்ட கேட்போம். கார்த்தி, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்டுக்கும் ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கிற மைண்ட் செட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேங்க்ஸ் ஷிபா. இன்னைக்கு பேசுகிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸை பொறுத்தவரை. ஏன்னா ஒரு எம்ப்ளாய்க்கும் பிஸ்னஸ் ஓனருக்கும் உள்ள ஒரே இது வந்து மைண்ட் செட் தான் வித்தியாசம். இதில் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு சுருக்கமாக சொல்லலான்னு பார்க்குறேன். எம்ப்ளாயி மைண்ட் செட்டு என்னோட மைண்ட் செட்டாக இருந்தது முன்னாடி. எப்படின்னா, இங்கே வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட டைம் வேலை பார்க்கணும், கொஞ்சம் சேவ் பண்ணணும், அடுத்த வெக்கேஷன் போவீங்க, அதை காலி பண்ணுவீங்க, திருப்பி வருவீங்க, திருப்பி அடுத்த வருஷம் அடுத்த முறை வெக்கேஷன் போகிறதுக்கு சேர்த்து வைப்போம். இதுதான் நம்மளோட நார்மல் எம்ப்ளாயோட இது. நான் ஷெஃபாக இருந்ததுனால என்னோட அதான் சொல்ல, நான் ஒரு ஷெல்லுக்குள்ள இருக்க மாதிரி, எனக்கு வந்து பழகிறதுக்கு ஆளுங்கள் வந்து அவ்வளோவா கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு பஞ்சாபி பிரதர் மீட் பண்ணேன். நான் ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து ட்ரைனிங் மாதிரி தான் வந்தாரு. சுத்தமா பேக்ரவுண்டு கேட்டரிங் அதெல்லாம் படிக்கல, ஏதோ கத்துக்கணும்னு வந்தாரு, பார்ட் டைம் ஒர்க் பண்ணாரு. ஸோ அவர் சொல்லும்போது நான் ஒரு நாள் கேட்டேன் யதார்த்தமா, ஒண்ணுமே சுத்தமா தெரியல, நீ இப்போ எதுக்கு இங்க வந்து இதை கத்துக்கிற, இப்போ எதுக்கு நீ பண்ற போது தான் அவர் சொன்னாரு, எங்க அங்கிள் ஒரு பிஸா ஷாப் ஓபன் பண்ணியிருக்காரு, அதனால நான் அதை கத்துட்டு அவர் போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், எங்க அங்கிளுக்கும் இதுல இதுக்கு கிடையாது அப்படின்னாரு. ஸோ கொஞ்ச நாள் பழகினேன், ஃப்ரெண்டானாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு போனேன் காஃபிக்கு. அப்போ உட்காந்துருக்கும் போது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னாரு. அவங்க குடும்பத்துல எல்லாருமே ஏதாவது ஒரு பிசினஸ் ஒன்று ட்ரக் வச்சுருக்காங்க, மூவிங் பிஸ்னஸ். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ ஃபுட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 2-3 வச்சிருந்தாங்க. 7-Eleven ஒன்று வச்சிருந்தாங்க, பிசேரியா ஒன்று வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா,
ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் கத்துக்கிட்டு அதுல ஸ்டெடி ஆறாங்க. ஸோ என்ன வித்தியாசம்? நம்ம இப்போ போறோம் வர்றோம், சேர்த்து வைக்கிறோம், அடுத்த வெக்கேஷன் காலியாயிருது, திருப்பி வர்றோம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் கண்டுபிடிச்சேன். 2 பேருக்குள்ள வித்தியாசம், பெரிய வித்தியாசம் மைண்ட் செட். ரிஸ்க் எடுக்கிறது. இந்த ரிஸ்க் எடுக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரெல்லாம் எடுக்க முடியாது. அந்த வேர்டு தான் கீவேர்டு நினைக்கிறேன். அந்த மைண்ட் செட்ல வந்து ஏன் பிசினஸ் ஓனராகவும் எம்ப்ளாயியா இருக்கணும் அப்படி மைண்ட் செட்ல அது ரிஸ்க் ஃபேக்டர் தான் வந்து மெயினானது. ரிஸ்க் எடுத்துடுறாங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அபவுட் மணி, எல்லாமே மணி தான். பட் அதுக்காண்டி அவங்க பிசினஸ் எடுத்துட்டு அப்படியே விட்டுறது இல்லை. கத்துக்கிட்டு அதை எப்படி கத்துக்கிட்டு பண்ணோம் அப்படின்ற ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இருந்துச்சு. அப்போ வந்து நான் அவன்கிட்ட கத்துக்கிட்டேன். நான் ஓகே பாத்தீங்கன்னா அவருக்கு 1 ட்ரக் வாங்கினாங்க, அப்புறம் 4-5 ட்ரக் வச்சிருக்கான்றாங்க. அவர் சொல்றது என்னன்னா, நம்ம வந்து ஒரு வேலையை வந்து ஒரு வேலையா பார்க்க கூடாது, மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரணும். நம்ம ஓகே அடுத்த 2-5 வருஷத்துக்கு யோசிக்கிறோம், அவங்க 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 பிள்ளைங்க, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் சேர்த்து. ஸோ அப்படி இருக்கும்போது சரி நம்ம ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா, ஓகே நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட், எனக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஆரம்பிச்சோம்னா டைம் ஃபேக்டர் திருப்பி ஆமா ரிஸ்க் எடுத்துடலாம், ஓகே. பட் திருப்பி we are back to லைஃப். ரொம்ப பிஸியா ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம, பசங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருந்துச்சு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் ஓகே நம்ம ரிஸ்க் எடுப்போம், ரிஸ்க் எடுத்து பிசினஸ் நம்ம ஒன்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆன்லைன் பிசினஸ். இந்த ஆன்லைன் பிசினஸ் பொறுத்தவரை ரிஸ்க் தான். பட் when you learn and you do it, you are on your own terms. Okay. We are taking risk. It's on your own terms. அது மாதிரி எம்ப்ளாயி ஹையர் பண்ணி, இப்போ ஆதி சொன்ன மாதிரி எம்ப்ளாயர் ஹையர் பண்ணி ட்ரைனிங் பண்றது அவசியம் இல்லை. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் தான் எனக்கு வந்து என்னோட மைண்ட் செட்டே மாச்சு. ஆக்சுவலாக நான் கனடால இருந்தேன் 17 years. இதே நான் சொன்ன ருட்டீன் தான், எப்பவுமே ருட்டீன். நீங்க சொன்ன மாதிரி எம்ப்ளாயினா அந்த டைம் அந்த ருட்டீன்ல இருந்தேன். அங்கிருந்து இங்க மூவ் பண்ணலாம், யூஎஸ்க்கு மூவ் பண்ணலாம்னு ஒரு 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 மெயினான மைண்ட் செட் ஏற்படுத்தினதே அந்த ஒரு இன்சிடென்ட். மெயினா ஓகே நம்மளும் ரிஸ்க் எடுப்போம், மூவ் பண்ணுவோம். ஆக்சுவலா இங்க மூவ் பண்ணது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம், ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான். சரி நம்மளுக்கு அதுல பேப்பர் ஒர்க், லீகாலிட்டி அதெல்லாம் இருக்கிறதுனால சரி அதுவரை இன்னொரு வேற என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம், நம்ம கன்வீனியன்ஸ்க்கு என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இருக்கும்போது தான் இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிசினஸ் வந்து பெர்ஃபெக்டா அமைஞ்சது. என்ன பொறுத்த மைண்ட் செட்ல அதான் வித்தியாசம் சிவா. மைண்ட் செட் இஸ் தி பிகெஸ்ட் திங். யூ ஹேவ் டு டேக் ரிஸ்க். At the same time you have to work for it too. Learn and learn. I mean learn பண்ணாலே உங்களுக்கு நீங்க அதுல வேலை செய்யற மாதிரி தான். Sure. Thank you கார்த்திக். ஸோ கார்த்திக் சொன்ன விஷயத்துல வந்து 2 விஷயம் நான் வந்து இதை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து ரிஸ்க்குன்னு சொன்னார். ரிஸ்க்னா வந்து எப்பவுமே இட்ஸ் நாட் அ பேட் திங். அது முதல்ல நம்ம வந்து கிளியரா இருக்கணும். இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ரிஸ்க் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, எதுவுமே நமக்கு தெரியாத வரைக்கும் தான் ரிஸ்க். எதுவுமே நீங்க எப்படி வேணா அப்ளை பண்ணி பாருங்க. எதுவா இருந்தாலும் நமக்கு தெரியாத வரைக்கும் தான் ரிஸ்க். தெரிஞ்சிருச்சுன்னா அது நமக்கு நல்லா தெரியும், அதுல பொட்டன்ஷியல் இருக்கு, அதுல நம்மளால ஜெயிக்க முடியும். இது ஒன்றும் நம்ம பண்ண முடியாத, பண்ண தெரியாத காம்ப்ளெக்ஸான வேலை அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ ரிஸ்க் இஸ் அ குட் திங். அதுவும் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறது தான் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்ண மூடிட்டு ரிஸ்க் எடுக்கிறது வேற, அந்த மாதிரி நான் சொல்லலை. ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னாலே கால்குலேட்டட் ரிஸ்க் தான் நம்ம பேசணும். அதுலயும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னா, நீங்க வெளியிருந்து பாக்குற வரைக்கும் தான் ஓ என்னமோ பண்றாங்க, என்னமோ பிசினஸ்ன்றாங்க, எதோ டிஜிட்டல் பிசினஸ்ன்றாங்க, எனக்கு ஒன்றும் தெரியலையே, அதுவும் எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். வெளியிருந்து பாக்குற வரைக்கும் தான் அப்படி தெரியும். ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சதை விட ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சோசியல் மீடியா தான் யூஸ் பண்றோம். உங்களுக்கு ஃபேஸ்புக் யூஸ் பண்ண தெரியும், யூடியூப் யூஸ் பண்ண தெரியும், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண தெரியும்னா நீங்க பாதி கிணறு தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். மிச்சத்தை நீங்க இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுல வந்து ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் தனியா இருக்கு. ஸோ நம்மள மாதிரி புதுசா உள்ள வர்றவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவே அந்த ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஆன் டாப் ஆஃப் இட் ஈச் ஒன் வில் கெட் அ மென்டர், அதுக்கப்புறம் ஒரு கோச், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டீம் செட்டப், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க இந்த ரிஸ்க் வந்து குறைஞ்சிட்டே வரும். ரெண்டாவது அவர் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்ல அவங்க வந்து 7-Eleven அந்த பிசாரி அந்த மாதிரி ஸ்டோர்லாம் ஆரம்பிக்கிறதுனா அட்லீஸ்ட் ஒரு 500,000 600,000 பணம் போட்டு தான் அதை ஆரம்பிக்க முடியும். அதுக்கு உண்டான மேபி ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் அவங்களுக்குலாம் இருந்திருக்கலாம், அது வேற விஷயம், அந்த கதையே வேற. ஆனா as an individual
நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவ்வளவு தூரம்லாம் நம்ம பணம் தேவைன்னு யோசனை கூட பண்ண வேண்டியது. இதுல வந்து ஒரு ஒரு மேக்சிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு காரோட விலையை விட கம்மியா தான் வரும். ஒரு புது கார் நீங்க வாங்க போறீங்க மார்க்கெட்ல அப்படின்னா அந்த காரோட விலையை விட கம்மியா தான் இதுல வந்து மேக்சிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே வரும். அதுவும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கலாம். எப்படி இன்வெஸ்ட் பண்றோம், இப்போ எவ்வளவு பண்றோம், அப்புறம் எவ்வளவு பண்றோம் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இதுல இறங்கலாம். அதுல அந்த மாதிரி இதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஃபிளெக்சிபிலிட்டிஸ் இருக்கு, ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, எல்லாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு ஜான். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஜான், நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்க்கும் ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்க்கும் என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க, என்ன பார்த்தீங்க? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஒர்க் பண்ணுறது ஒரு கால் சென்டர் இதில் தான். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரே இடத்துல இருந்தால் மரியாதை இருக்காது சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா, இது ஒரு கால் சென்டர் இருக்கனால இவங்க நிறைய கிளையண்ட்ஸ் இருக்காங்க என்கிட்ட, என் நம்பர் ஆஃப் கிளையண்ட்ஸ். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 years ஒன்ஸ் தே ஷிஃப்ட் பீப்புள். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, போன ப்ராஜெக்டில் நான் வந்து ஒரு லைக் சப் மேனேஜர் மாதிரி இருந்தேன். மேனேஜர் லெவல் போல் ஒரு சப் மேனேஜர்னா கால்ஸ் எடுக்க தேவையில்ல, கொஸ்டின்ஸ் கேட்குறவங்களுக்கு போய் பதில் சொல்கிறது, மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் நல்லா இருந்தது, கம்ஃபர்டபுளாக. பட் சடன்லி அது சம்டைம்ஸ் கேன்சல் ஆகும் இல்லையா கான்ட்ராக்ட்ஸ். ஸோ கான்ட்ராக்ட்ஸ் ஐடி மாதிரியே தான், லைக் யூ ஒர்க்னு ப்ராஜெக்ட் தென் மாறும் அந்த மாதிரி. ஸோ கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே புது ப்ராஜெக்ட் போட்டாங்க, தென் அகைன் ஸ்க்ராட்ச்லேருந்து போட்டாங்க. அப்போது அது தட்ஸ் நாட் கரெக்ட் ரைட். இப்போது இந்த நம்ம பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ரேங்க்ஸ் 1A 2A 3A. ஸோ திடீர்னு ஒரு நாள் நீங்கள் 3ல இருக்கும்போது அடுத்த நாள் ஏஞ்சி பார்த்து திருப்பி நீ 1Aனா தட்ஸ் நாட் ஃபேர் ரைட். ஸோ அந்த மாதிரி அது ஒரு ட்ராபேக் நான் பார்த்தேன். ஸோ அப்போது உங்களுக்கு சைக்கலாஜிக்கலி அது உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் மாதிரி கொண்டு வந்துடும், லைக் ஒரு இன்ஃபீரியாரிட்டி மாதிரி. தென் இன்னொன்று என்னென்னா 5 years வேறு செஞ்சதும் அதே லெவலில் தான் இருக்காங்க. இப்போ சேர்ந்தவங்களுக்கும் அதே ரேங்கிங் அதே பே கிரேட் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. தென் இன்னொன்று சேலஞ்சஸ் ட்ராவலிங் இருக்கும். உங்களுக்கு தெரியும் கனடா பற்றி, கனடாவில் உங்களுக்கு தெரியும் 4 மாதம் ஸ்னோ இருக்கும். ஸோ சில நம்ம சமையல்லாம் பார்த்தா ரோடே பிளாக் ஆகிருக்கும், நீங்கள் ஷவல் பண்ணிட்டு தான் போகணும். அது ஷவல் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். அது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டயர்டில் ட்ரைவ் பண்ணி போய் உட்காரதுக்குள்ளே லைக் ஏன் வேலைக்கு வந்தோன்ற மாதிரி ஆகிடும் மைண்ட் செட்டு. ஆனால் இது அப்படி இல்லை, லைக் சொன்ன மாதிரி ஆன்லைன் வீட்டிலேருந்தே பண்ணலாம். லேப்டாப் ஆன் பண்ணி ஒரு 10 minutes ஆனதுக்குள்ளே நம்ம போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கிஃபி போட்டு வந்து உட்காந்து படிக்கிறதோ இல்லை டீம் மீட்டிங் பார்க்குறதோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது. தென் ஆஸ் சிவா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி கொஞ்சம் கம்ப்யூட்டர் எக்ஸ்போஜர் இருக்கிறதுனால ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், லிங்க்டின், ஈவன் லிங்க்டின் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கிறதுனால அதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ண முடியுது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் யுவர் ஷை டு ஷோ யுவர் ஃபேஸ் இருந்தால் கூட ஃபேஸ்லெஸ் மார்க்கெட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் அவதார் மாதிரி க்ரியேட் பண்ணி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான். ஸோ ஆஸ் ஐ செட் ஒர்க்கில் இருக்க இன்னும் அதிகமாக பார்த்தா இல்லை அது ரொம்ப டிகிரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த பிஸ்னஸ் உடைய பிளான் எனக்கு பிடிச்சிருந்தது. சொன்ன மாதிரி ஹெவி ஃப்ரான்ச்சைஸ்க்கா சொல்கிற மாதிரி அவ்வளோ காசு போட தேவையில்லை, எவ்வளோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட முடியும்னு சொன்னதுனால அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ் ஜான், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவர் ஜான் சொன்ன 2 விஷயம் என்னென்னா, ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஆப்வியஸ்லி எல்லா ஆஃபீஸ்லையும் ப்ரொமோஷன் இருக்கும், அதை நோக்கி தான் எல்லாரும் போயிட்டுருக்கோம். ரைட், இந்த லெவலில் நான் சேர்ந்தேன், அடுத்த வருஷம் நான் இங்கே இருக்கணும், அடுத்த வருஷம் இங்கே இருக்கணும் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். சில ஆஃபீஸஸில் வந்து நீங்கள் வாங்குற சம்பளத்துக்கும் உங்கள் ரேங்க் உங்கள் பொசிஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அந்த பொசிஷனுக்கு தான் நம்ம வந்து எய்ம் பண்ணுவோம், இந்த பொசிஷன் போகணும் அப்படின்னு தான் எய்ம் பண்ணுவோம் தவிர அந்த பொசிஷன் போனால் நமக்கு சம்பளம் அதிகமாகும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. அதிகமாகலாம், ஆனால் அவ்வளோ ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்காது. ஆனால் இந்த பிஸ்னஸில் உங்கள் ப்ரமோஷனும் உங்கள் இன்கமும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த ப்ரொமோஷன் நீங்கள் அடுத்த ரேங்க் அடுத்த லெவலுக்கு போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இன்கம் அதிகமாகுதுன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு இன்கம் அதிகமாகுதுனாலும் அடுத்த ரேங்க் போகிறீங்கன்னு தான் அர்த்தம். இப்போ ஆஃபீஸ் செட்டப்பில் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ரைட்? நான் வந்து ஒரு ஐடியில் சொல்கிறேன்னே, ஒரு அசிஸ்டன்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்து சேர்றேன் அப்படின்னா என்னோட ஆம்பிஷன் 2 வருஷத்துல நான் மேனேஜர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன் இருக்கு.
நீங்க அதுக்கு அவ்வளோ உழைக்கணும், அவ்வளோ கஷ்டப்படணும், அவ்வளோ உங்களுக்கு மேல இருக்கிறவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லக் இருந்தா நீங்க அடுத்த அந்த லெவலுக்கு நீங்க வந்து 2 வருஷத்துல வந்து அச்சீவ் பண்ணலாம். ஆனா அந்த 2 வருஷத்துல நீங்க அச்சீவ் பண்ணிட்டு ஃபார் சம் ரீசன் நீங்க பெர்ஃபார்ம் சரியா பண்ணல அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா உங்களை டிமோட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு வேலை வேணும்னா நீங்க இருக்கிற லெவலை விட கம்மியான லெவல்ல கூட வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற நிலைமை இருக்கு. ஆனா இந்த பிசினஸ்ல டிமோஷன்ங்கிற ஆப்ஷனே கிடையாது. யூ வில் ஒன்லி கெட் ப்ரமோட்டட் டு நெக்ஸ்ட் லெவல். தேர் இஸ் நோ கமிங் பேக். ஒவ்வொரு லெவல் ஏறுறீங்க அப்படின்னாலே நீங்க வந்து அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டான இன்கம் வருதுன்னு தான் அர்த்தம். தட்ஸ் ஹவ் திஸ் பிசினஸ் ஒர்க்ஸ். ரெண்டாவது டிராவல் சுத்தமா கிடையாது. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருந்து பண்ணலாம். இதுக்காக நீங்க டிராவல் பண்ற அவசியமே கிடையாது. அந்த மாதிரி இந்த பிசினஸ்ல வந்து நீங்க ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்குள்ள ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. என்னன்னா நாம கொஞ்சம் சீரியஸா இதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரெகுலரா ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் வர்ற மாதிரி கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். Just that we have to put efforts to stabilize it. இப்போ எப்படி எல்லாரும் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த லெவல்ல இருக்கும், டே ஒன்லயே வந்துட்டோமா? எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய கொடுத்துதான் விலை கொடுத்துதான் இந்த அளவுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இஸ் நாட் சம்திங் லைக் ஓகே இன்னைக்கு ஆரம்பம் 3 மாசம் ஓட்டலாம் அப்புறம் இழுத்து முடி போயிடலாம். தட் இஸ் நாட் வாட் இட் இஸ். திஸ் இஸ் லைஃப் லாங் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இந்த மைண்ட் செட், முக்கியமா இந்த மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணாலே இதை வந்து கண்டினியூஸா எப்படி ரன் பண்றது, எப்படி ஸ்டேபிளா இதை கொண்டு வரலாம் அப்படின்ற தாட் ப்ராசஸ் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா திஸ் பிசினஸ் வில் கீப் கிவிங் ஃபார் எவர். அதை வெளியிருந்து பார்க்கும்போது புரியாது. பட் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து உள்ள வந்து என்னதான் இருக்கு இந்த பிசினஸ்ல, என்னதான் பண்றோம், எவ்வளவு ப்ராஃபிட் வருது, என்ன ஏது, எப்படி இந்த பிசினஸ்ல நான் கண்டினியூஸா இருக்க முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே நினைப்பீங்க, ஆனஸ்ட்லி நான் நினைச்ச மாதிரி தான், இது ஏன் எனக்கு முன்னாடியே தெரியல, இது எப்படி எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ லெட்ஸ் டாக் டு சுனிதா. அவங்க டிரைவிங்ல இருக்காங்க வேற. ஸோ அவங்க கிட்ட கேட்டு கேன் லெட் அஸ் கோ. சுனிதா, if you're free, if you can talk. Yeah. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. அது வந்து எனக்கு ரொம்ப இஸ் த கீ பாயிண்ட் ஃபார் மீ. ஸோ 9 to 5 ஜாப்ல ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தாலும் பட் இட்ஸ் வி ஆர் பவுண்டட், right? எங்கேயோ இன்னைக்கு I had to go out with my kid for some doctor appointment, so I had to take permission and other stuff, right? And then so it is like you have a boss there and எல்லாமே லைக் பர்மிஷன் நீங்க கேட்டுட்டே இருக்கணும் பண்ணறதுக்கு. பர்மிஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பிஞ்ச் இருக்கும், ஐயோ கேட்கணுமே, அந்த அது ஒரு எப்பவுமே உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ தட் வாஸ் மை கீ ரீசன். லைக் நான் வந்து சைட் ஹஸ்டல் பார்க்க ஆரம்பிச்சேன். அஃப்கோர்ஸ் மணி இஸ் வித்வுட் சேயிங், மணி இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர், அது இல்லைன்னு சொல்ல நான். பட் செகண்ட் இஸ் தி ஃப்ளெக்சிபிலிட்டி. So எனக்கு flexibility is very very important, especially in countries like Canada, America, where like நம்ம தான் லைக் எல்லாமே வேலை பண்ணணும், வீட்டு வேலை, வெளி வேலை, everything, it's like one man army மாதிரி it is, for the couple. So அதனால flexibility ரொம்ப முக்கியம் இங்க. So that's the reason, and which also gives peace of mind. Once you have a flexibility, உங்களுக்கு அந்த peace of mind இருக்கும் and you can provide your best, right? For example, நான் இப்போ வந்து drive பண்ணிட்டே பண்றேன். I know this is not the way to do a life. I have not done it before, life like this. But again, that's again a flexibility that I am still able to present myself and to be in the life. And again, commitment and consistency kandipa தேவை இதுக்கு, which I think I do not lack in that. So the only thing which எனக்கு beneficial வந்து I should have a more time freedom. அது வந்து எனக்கு that was my key reason to join this.
and the automation part, which is very important here. So now like like I got a couple of leads, like they were calling me, I was just talking to them. So my business doesn't stop no matter where I am. Like driving la irkano, like waiting பண்றேனோ இல்லனா like restaurant la irkano, wherever I am, my business keeps running. And it is 90% automation nala. That was one of my key reason, which gives me a peace of mind, right? Okay, now I'm not sitting in front of my laptop or my phone, still my business is running. That gives me a some confidence that என் presence 24 hours இந்த business அவசியம் இல்லை, but still I'm getting the full benefits of this business. So other was one of the other attraction for me to select this business. So because all this plays a very key role to have a right mindset to run the business, to have a confidence. Okay, நான் இந்த business பண்ண முடியும், அந்த confidence உங்களுக்கு கண்டிப்பா இந்த features help பண்ணும். Automation and flexibility, you can run your job from run your business from anywhere. All this is associated with a confidence mindset, which I felt is will help me to run this business. So these were my key reasons, to having selected this business. Super. Thank you, Shiva. Thanks, Sunita. Thank you so much for your commitment. Feel free to drop off. That's okay. Drive safe. நம்ம மீண்டும் அடுத்த இதில் சந்திக்கலாம். ஸோ சுனிதா சொன்ன ஒன் ஆஃப் த விஷயம் ஃப்ளெக்சிபிலிட்டி, ரைட்? ஸோ இப்போ ஒர்க்கில் ஆப்வியஸ்லி நீங்கள் போய் அங்கே நிற்கலைன்னா ஒர்க் நடக்காது. நீங்கள் ஃபிசிக்கலாக அங்கே போய் இருக்கணும். ஃபிசிக்கலாவோ வர்ச்சுவலாவோ, லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணால் கூட நீங்கள் அந்த வேலையை செஞ்சால் தான் அந்த வேலை நகரும். நீங்கள் இருக்கணும். நீங்கள் இருந்தால் தான் அது உண்மை. இல்லைன்னா அது 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 நடக்காது. நீங்கள் லீவில் போயிட்டீங்கன்னு அர்த்தம், இல்லை நீங்கள் டைம் ஆஃப்ல இருக்கீங்கன்னு அர்த்தம், சம்திங் லைக் தட். ஆனால் இந்த பிஸ்னஸில் அப்படி இல்லை. நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் 24 hours முன்னாடி கேமரா முன்னாடி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இது அவ்வளோ ஃப்ளெக்சிபிளான ஒரு பிஸ்னஸ். நீங்கள் இப்போ சுனிதா கூட சொன்னாங்க, நீங்கள் எங்கே வேணா இருக்கலாம், என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம், வெக்கேஷனில் இருக்கலாம், ட்ராவல் பண்ணிட்டு இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம், சினிமா பார்த்துட்டு இருக்கலாம், பட் இட் ஸ்டில் யுவர் பிஸ்னஸ் வில் பி ரன்னிங். You will still get inquiries. You will still have, the email, automated email system taking care of few things. ஸோ அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நீங்கள் இருந்து தான் அதை அட்டன் பண்ணணும், பதில் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்லி டேக்கிங் கேர் ஆர் ரிடியூசிங் த ஒர்க் லோட் ஆஃப் ஆக்சுவல் பிஸ்னஸ். அது ஒன்று. கான்ஃபிடன்ஸ் லெவல், சுனிதா சொன்ன மாதிரி யூஸ்வலாக ஒர்க் எம்ப்ளாயியாக இருக்கிறவங்க கொடுத்த வேலையை செய்வாங்க, அதோட அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சது. நீ சொன்னா செய்யறேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். இதுதான் பொதுவான ஒரு நிலைமை. ஆனா இங்க உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம், ரைட்? ஸோ நீங்க இது உங்க பிஸ்னஸ், நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்க பிஸ்னஸ். நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா ரன் பண்ணலாம், உங்களுக்கு வேணுங்கும் போது பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். சரி, இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கேன், டயர்டா இருக்கு, இன்னைக்கு பார்க்கல, நாளைக்கு பார்த்துக்கலாம், தட்ஸ் ஓகே, அப்சல்யூட்லி ஃபைன், நோ ப்ராப்ளம். ஆனா ஒர்க்ல இது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்ஸ் ரெண்டுமே. இது ஒரு ஆண்டர்பிரினர் நாங்கள் சொல்லும்போது ஒரு பொதுவான ஆண்டர்பிரினரை பத்தி நம்ம பேசவே இல்லை. இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருக்கு, எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தான் நாங்கள் இங்கே ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஏன்னா எல்லா பிஸ்னஸுமே இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடமோ, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோ, ஒரு கம்ஃபர்ட்னஸோ, ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலோ கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாமே இட்ஸ் ஆல்ரெடி ஃபிகர்ட் அவுட். நீங்க உள்ள இஃப் யூ ஜஸ்ட் பிளக் இன் யுவர் செல்ஃப், தட்ஸ் ஆல் இட் டேக்ஸ். Let's talk to Praveen and let's see what he is saying about this. Praveen, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எம்ப்ளாயி மைண்ட் செட்டுக்கும் ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்டுக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்ல பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. ஸோ அண்ணன் படித்த அதே ஸ்கூலில் தான் தம்பியும் படித்தார்.
அண்ணன் படித்த அதே எம்பிஏ தான் இப்போ தம்பியும் படித்தார். பட் அண்ணன் வந்து என்ன பண்ணாருன்னா, நான் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த லைனில் போயிட்டார். தம்பி வந்துட்டு இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனில் வந்துட்டார். ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தம்பி வந்து நல்ல நிலைமையில் கொஞ்சம் அண்ணனை விட ரிச்சாக இருக்கார். ஸோ இது வந்து நம்ம லக்குன்னு சொல்லுவோமா, இல்லைன்னா அது மைண்ட் செட்டுன்னு சொல்லுவோமா? ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா அது வந்து மைண்ட் செட். ஸோ அண்ணனோட மைண்ட் செட் வந்து கைண்ட் ஆஃப் எம்ப்ளாயி மைண்ட் செட், பட் தம்பியோட மைண்ட் செட் வந்து ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட்டாக இருந்தது. ஸோ அவரோட பாதையில் அவர் வந்து சக்ஸஸ் ஆனார். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்மளை வளர்த்தாங்க, இல்லை நம்ம வளர்ந்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்கூலுக்கு போகணும், இல்லை காலேஜ் போகணும், நல்லா படிக்கணும், நல்லா போயிட்டு ஒரு நல்லதாக ஒரு வேலை பார்க்கணும், அதில் சேரணும், நல்லா சம்பாதிக்கணும், இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். ஸோ நமக்கு எட்டாத ஒன்றை பற்றி ஆசைப்படக்கூடாது. இது மாதிரி தான் நம்ம அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு புதுசாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம அதை வந்து நமக்கு பார்க்க தெரியல. அது இவங்க வந்து இப்போ நாமளே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரெசென்ட் பண்ணும்போது பொதுவாக வர கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து போங்கு, இது வந்து ஸ்கேமு, இவங்க வந்து ஏதோ தப்பு பண்ணுறாங்க, தப்பான வழியில் லீட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் வந்து மக்களால் வந்து அதை எடுத்துக்க தோணுது. ஏன்னா பிகாஸ் தே மைண்ட் செட் இஸ் க்ளோஸ். பிகாஸ் அவங்க வந்து என்னென்னா இருக்கிறத வச்சு வாழணும் அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால தே ஆர் நாட் லுக்கிங் அவுட் சைட் த பாக்ஸ். அதுதான் வந்து ஃபேக்ட். இப்போது எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா நானும் அப்படி தான் வாழ்ந்தேன். நானும் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். எந்த இடத்துலேருந்து மற்றவங்க வந்து எதாவது புதுசாக ஆரம்பித்தாங்கன்னா அவங்கள பார்த்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறது, கேலி பண்ணுறதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி வந்து அவங்களாம் எங்கேயோ இருக்காங்க, நான் இப்போ தான் வந்து ஆரம்பிக்கிறேன். அது நான் வந்து ஐ ஹவ் டு அக்னாலேஜ் தட். இப்போ எனக்கு வந்து என்னன்னா, ஸோ நான் படித்து முடிச்சுட்டு நானும் வந்து லைக் என்னோடய எம்ப்ளாயி மைண்ட் செட்டில் தான் வந்து போகணுன்ட்டு இருந்தேன் நான். பட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து இந்த புக்ஸ் படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு ஒரு ஃப்ரெண்டு மூலிமா. அப்போ இந்த புக்ஸ்லாம் படிக்கும்போது வந்து ஐ ஸ்டார்டட் டு ஷிஃப்ட் மை மைண்ட். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு புக்கில் வந்து நான் படித்தேன் நான். ஸோ ஏன் வந்து ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன் வந்து நம்ம மிடில் கிளாஸ்லேயே இருக்கோம் அப்படின்னா, யாருமே வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறதில்ல. நோ ஒன் இஸ் வில்லிங் டு ஸ்டெப் அவுட் சைட் த பாக்ஸ். ஸோ இருக்கிறத வச்சு அப்படியே வாழ்ந்துப்போம் அப்படின்ற மாதிரி ஜென்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் சொல்லி கொடுத்து வளர்க்குறதுனால அவங்க அதே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஓகே ஒய் நாட் மீ. ஸோ என்னோட ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிடில் கிளாஸ் தான். ஸோ நான் இன்னைக்கு வந்து இந்த முயற்சி எடுக்கலை அப்படின்னா ஃப்யூச்சரில் என்னோட ஜென்ரேஷன் மிடில் கிளாஸில் தான் போகும். அட்லீஸ்ட் நான் தோக்குறனோ இல்லை ஜெயிக்கிறனோ அது செகண்டரி. பட் அட்லீஸ்ட் நான் முயற்சி பண்ணுறேன். நான் டு பி சக்ஸஸ்ஃபுல், டு பி ரிச், நான் வந்து முயற்சி பண்ணுறேன். அது வந்து என்னோட பசங்க பார்க்குறாங்க. ஸோ இதில் நான் தோத்தாலுமே, இதில் தோக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இல்லை நான் தோத்தாலுமே நான் வந்துட்டு என்னோட பசங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் வந்து தப்பு. ஸோ இதை மாற்றினீங்கன்னா உங்களோட இதில் வந்து யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். இது வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, நான் மைண்ட் செட் வந்து ஒரு நம்ம மூக கண்ணாடி மாதிரி. ஸோ இப்போ வந்து ஃபாகாக இருந்தது, இல்லைன்னா அதில் ஸ்க்ராச்சஸ், டஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம கிளியராக பார்க்க முடியாது. ஸோ அதே நம்ம தொடச்சி போட்டு பார்த்தோம்னா நம்ம கிளியராக பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்துட்டு அந்த கண்ணாடியை போட்டுட்டு வர்றது எல்லாமே ஐயோ இதுவாக நமக்கு ரிஸ்க், இதனால நம்மளால் பண்ண முடியாது, இது நமக்கு சொத்தே வராது, அந்த மாதிரி உட்காந்த இடத்துல இருந்து ஜட்ஜ் பண்ணுறதை விட்டுட்டு அட்லீஸ்ட் அது என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ செகண்டரி, நீங்கள் அது வந்து அட்லீஸ்ட் என்ன அப்படின்றத அது பார்த்தீங்கன்னா வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் இட் மைட் சேஞ்ச் யுவர் லைஃப். தட் வாட் ஹேப்பன் டு மீ. ஸோ நானும் வந்து இதை கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் அப்படின்லாம் நான் பார்க்க கிடையாது. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ இது வந்தது, நான் பார்த்தேன். ஸோ அது நீங்கள் இப்போ நம்ம எல்லாரும் பேசின மாதிரி இதில் இருந்த எல்லா பெனிஃபிட்ஸும் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நான் என்ன லூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தா ஆப்வியஸாக எதுவுமே கிடையாது. இதுலேருந்து நிறைய கற்றுக்கிறது தான் இருக்குது. நான் இந்த என்னோட கோல்ஸ் மேபி நான் மீட் அவுட் பண்ணாமல் போகலாம், வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ கோல்ஸ் மீட் அவுட் பண்ணாமல் போகலாம். பட் எண்ட் ஆஃப் த டே என்னால் இது நிறைய கற்றுக்க முடியுது. அந்த கற்றுக்கிறத வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியுது. முக்கியமாக என்னோட பசங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்க முடியுது. அது மூலிமா ஆப்வியஸாக நான் என்னோட ஜென்ரேஷனில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து they will be able to be successful. இது வந்து இப்போது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4 வருஷம் படித்தோம், இல்லை இன்ஜினியரிங் படித்தோம் எல்லாருக்குமே இது கனெக்ட் பண்ண முடியும். 4 வருஷத்தில் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காலேஜ் சேர்ந்த புதுசில் அப்படியே ரேகிங்லாம் பண்ணாலும் கொஞ்சம் அமைதியாக பயத்தோடு இருப்பாங்க. செகண்ட் இயர் போகும்போது ஸோ அந்த ரக்கம் முளைச்சிடும். நான் இன்ஜினியரு, எவனுமே காலேஜே நான் தான் நடத்துகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ தேர்ட் இயர் வரும்போது அப்படியே கொஞ்சம் டிக்ளைன் ஆகும், படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த் இயர் வரும்போது பயங்கர இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம காலேஜ் விட்டு வெளில போனால் வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவார், அந்த பயம் வந்து இருக்கும். அதே தான் இப்போது லைஃப் ஸ்டைல் வரும்போது இந்த 25லேருந்து 40 வயசு வரைக்கும் நம்ம இந்த நிலைமையில் தான் இருப்போம். அந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் மாதிரி நான் தான் என் கம்பெனி நடத்துகிறேன், என் கம்பெனி தான் என்னை நம்பி இருக்குது அப்படின்ற தெனாவட்டிலேயே அப்படியே இருப்போம்.
இந்த 40+ வரும்போது பசங்க காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஹெல்த்துக்கு ஏதாவது இஷ்யூ வரும்போது, அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூக்கு வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு வரும்போது தான் வந்து நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் அந்த சேவிங்ஸ்லாம் அப்படியே கரையும் போது தான் வந்து பயம் வரும். ஸோ 55 இயர்ஸில் வந்து ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு, நம்ம இன்னும் சேர்க்கணும். அப்போ போய் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டைமில் வந்து வேலையெல்லாம் போச்சுன்னா முடிஞ்சது நமக்கு. அது அந்த ஸ்ட்ரெஸ்லேயே வந்து நம்ம சீக்கிரம் வந்து நோய் இதாகி போயிடுவோம் நம்ம. அதனால வந்து என்னென்னா நம்ம நம்ம வந்து பண்ணுறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் கீப் யுவர் மைண்ட் ஓப்பன். ஸோ அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அது என்னன்னு போய் பாருங்கள். நாங்கள் சொன்ன மாதிரி இல்லை, நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் எடுத்தோடனே வந்து சேர போகிறது கிடையாது, சேரணும்னு நாங்கள் சொல்ல கிடையாது. நீங்கள் வந்து பாருங்கள். வி கிவ் யூ லைக் 30 days ட்ரையல் பீரியட். அந்த ட்ரையல் பீரியடில் வந்து ஜஸ்ட் செக் ஹவு இட் கேன் ஹெல்ப் யூ. ஸோ இஃப் இட் இஸ் சூட்டபிள் ஸோ அட்லீஸ்ட் கம் அண்ட் ட்ரை. நான் சொன்ன மாதிரி யூஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனி, ஆப்வியஸ்லி யூஆர் கோயிங் டு லேர்ன். நீங்கள் வீட்டில் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கறதுனாலையோ இல்லை அமேசான் ப்ரைமில் போய் எல்லாம் வீடியோஸ் பார்க்கறதுனால there is no யூஸ். நீங்கள் உங்கள் ஜென்ரேஷனில் தான் வந்து நீங்கள் தப்பாக லீட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் மோர் டைம் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்கள் கிட்ஸும் தான் பண்ண போகிறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் நீங்கள் ஸ்க்ரீன் டைம் பண்ணாதுன்னா அவங்க வந்து உங்களை பார்த்து கேட்க மாட்டாங்க சில பேர். பட் அவங்களோட மைண்டில் வரும், அப்போ நீங்கள் மட்டும் பார்க்குறீங்க, அப்போ என்னையும் பார்க்க சொல்லி என்ன அவாய்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் இல்லாமல் இன்ஸ்ட் ஆஃப் தட் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒரு புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னும் போது தட் வில் பி அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் மை கிட்ஸ். இதுதான் எனக்கு. ஸோ ஐ வாண்ட் டு பி அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் மை கிட்ஸ். ஸோ நான் வந்து எங்கள் அப்பா அம்மா தப்பு பண்ணலன்னு சொல்லுவேன், பட் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்ந்தது தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பட் ஆப்வியஸ்லி ஐ ஹேட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஃபுல்லி எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு சேஞ்ச். அந்த சேஞ்ச் ஆனதுனால ஐ திங்க் தட் ஐ கேன் பாஸ் இட் ஆன் டு மை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அகெயின் க்ரோத் மைண்ட் செட்டுன்னு வரும்போது அது இருந்தால் தான் அந்த எந்த பிஸ்னஸ்மே பண்ண முடியும். ஸோ க்ரோத் மைண்ட் செட் இஸ் நாட் ஈஸி. ஸோ இட்ஸ் நாட் லைக் டிரைவிங் இன் யூகேவோ கனடா ஆஸ்திரேலியாவில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி கிடையாது. க்ரோத் மைண்ட் செட்ன்றது நம்ம ஊரில் இந்தியாவில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அங்கேயும் ட்ரைவ் பண்ணுறவங்க இருக்காங்க, நம்ம ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ ஆப்வியஸாக இந்த பிஸ்னஸில் வந்தீங்கனாலும் உங்களாலையும் அந்த க்ரோத் மைண்ட் செட் வந்து இருக்கிற குண்டு குடியெல்லாம் தாண்டி உங்களாலையும் கண்டிப்பாக சக்சீட் ஆக முடியும். அவ்வளோதாங்க. ஓவர் டு யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் பிரவீன், தேங்க்ஸ். ரொம்ப ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க. ஐ திங்க் நீங்கள் சொன்னது ஐ திங்க் எல்லாரும் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்ம வளர்ந்த விதமே அப்படித்தான். நல்ல ஸ்கூலுக்கு போகிற வயசில் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும். ஏன்? அப்போதான் நல்ல காலேஜில் இடம் கிடைக்கும். நல்ல காலேஜுக்கு போன அப்புறம் நல்லா படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும். ஏன்? அப்போதான் ஒரு நல்ல வேலையில் போய் உட்கார முடியும். அதாவது நான் ஒருத்தவங்கிட்ட பேசும்போது அப்படிதான் சொன்னேன். இட் மேபி ரூட், பட் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஸோ அப்போ நீங்கள் குழந்தைங்களை வளர்க்குறது, குழந்தை பெற்றுக்கிறதே வந்து வேலை செய்ய அனுப்புறதுக்கு தானா? நீங்கள் அதுக்கு தான் அவங்கள ரெடி பண்ணுறீங்களா? எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? படிக்கணும், மார்க் எடுக்கணும், படிக்கணும், மார்க் எடுக்கணும். எதுக்கு? நல்ல வேலைக்கு போய் சேரணும். நல்ல வேலைக்கு தான் போய் சேரணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது. நல்ல வேலைக்கு தான் போய் சேரணும். ஓகே, நல்ல வேலைக்கு போய் சேர்ந்து அப்புறம் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். வேற எதுவுமே தெரியாது, வேற எதுவுமே யோசிக்க முடியாது, வேற எதுவுமே பார்க்கக்கூடாது. பட் அது வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வேணா அது நல்லா இருக்கும். பட் அந்த மைண்ட் செட்டை நீங்க கேட்ச் பண்ணல அப்படின்னா ஃபார் லைஃப் we are like imprisoned. We are into some kind of fixed mindset தான். growth mindset வராது. பட் ஒன்ஸ் நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரவீன் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு நீங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்க, அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க. மேக்சிமம் நம்ம என்ன யோசிப்போம்? இந்த கம்பெனி விட்டு அந்த கம்பெனிக்கு போகலாமா, இந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு போகலாமா, ஏன்னா கொஞ்சம் ரைஸ் கிடைக்கும், கொஞ்சம் அது கிடைக்கும், லொக்கேஷன் மாறும், அவ்வளோதான் மேக்ஸிமம் திங்க் பண்ணுறோம். ஏன் நம்ம வந்து சொந்தமா நம்ம அதாவது பண்றதுக்கு யோசிக்கக்கூடாது? அந்த மைண்ட் செட்டுக்கு ஏன் வரக்கூடாது? ஏன்னா நான் பொதுவாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கிறத பற்றி நம்ம பேசவே இல்லை. இந்த பிஸ்னஸில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால தான் இதை பற்றி யோசிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசணும். இது வந்து அகெயின் எந்த கட்டாயமும் கிடையாது, எந்த ப்ரெஷரும் கிடையாது. ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருச்சா அப்படின்னு முதல்ல பார்த்துட்டு அப்புறமா ஒரு டெசிஷன் எடுக்கலாம். அது வரைக்கும் யூ ஆர் லைக் யூ கேன் லைக் டெஸ்ட் ட்ரைவ் ஃபார் ஃப்ரீ. உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும், உங்களுக்கு தேவையான எல்லா ஃபேக்ட்ஸும் ஷேர் பண்ணுவோம்.
உங்களுக்கு இன்ஃபேக்ட் வி கேன் வாக் யூ த்ரூ வாட் வி ஆர் டூயிங் ஆன் டெய்லி பேசிஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறது ரெடியாக இருக்கோம். பட் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் கொஷின். ஏன்னா தெர் இஸ் நோ ரிஸ்க் பட் இட் ஹஸ் காட் அ ஹியூஜ் பொட்டன்ஷியல். இப்போ ஒர்க்கில் வந்து நார்மலாக ஆன் அண்ட் ஆவரேஜ் நீங்கள் வந்து 50 years ஒர்க் பண்ணுறதுக்கு கமிட் பண்ணிக்கிறீங்க. யாரும் கேட்டோ கேட்காமலோ உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ரஃப்லி ஆன் அன் ஆவரேஜ் வி ஆர் கமிட்டிங் டு ஒர்க் ஃபார் 50 years. ஏன் ஒரு 5 வருஷம் உங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது? 50 வருஷம் யார் யாருக்காகவோ ஒர்க் பண்ணுறோம், யார் நினைவாக்கவோ நம்ம எல்லாமே பண்ணுறோம். பட் ஒரு 5 வருஷம் நம்ம ஏன் இதுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது? அதுக்காக வேலையை விட்டுட்டு இதுக்கு வாங்கன்ற அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. யூ கேன் கெட் ஸ்டார்டட் while you are still at work and give you like 5 years for yourself. ஏன் நம்ம அதை பண்ணக்கூடாது? இதுல வந்து ஒரு டீசென்டான சைடு இன்கம் வருது அப்படின்னா அது நமக்கு நல்லது தானே. நாளைக்கு ஒர்க்ல எம்ப்ளாய்மெண்ட்ல எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தா கூட உங்களுக்கே தெரியும், ஆல் ஓவர் த வேர்ல்ட் லே ஆஃப்ஸ் ஆர் கோயிங் ஆன் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். இப்போ அதுக்கு பேக்கப் ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகிறது தான் பேக்கப்பா? அங்கேயும் அதே நிலைமை தானே வரும். ஏன் why can't you figure out something where nobody can fire you from? உங்களை தூக்கவே முடியாதுன்ற மாதிரியான ஒரு இன்கம் ஸ்ட்ரீமை நாம ஏன் சூஸ் பண்ணக்கூடாது? அதுதான் நாங்க ஐ திங்க் தட்ஸ் வாட் வி ஆர் ப்ரொபோசிங் டு யூனோ லைக் நீங்க அதை வந்து அதில் இறங்கி பார்க்கணும் அப்படிங்கிறது அதுதான் எங்க விருப்பம். ஸோ பாட்டம் லைன் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த 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 இனிஷியேட்டிவ் நீங்க வரணுங்கிறத விட இதுக்கு ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட்னே வச்சுக்கலாமே. இதுக்கு ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட்னா ஒரு மைண்ட் செட் தான். நீங்க ஒரு எம்ப்ளாயா இருந்துட்டு மாசம் இவ்வளவு வருமானம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தட்ஸ் நாட் த ரைட் கொஸ்டின் டு ஆஸ்க் யூ. ஏன்னா அதுதான் தட்ஸ் வாட் மேக் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்ப்ளாயி மைண்ட் செட் அண்ட் ஆண்டர்பிரனர் மைண்ட் செட். இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில உங்க எம்ப்ளாய்மெண்ட்ல வர்ற இன்கம் விட அதிகமா இன்கம் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ப்ரொவைடட் நீங்க அதுக்காக ஒர்க் பண்ணீங்கன்னா. ஆனா உங்க எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து நீங்க என்னதான் ஒர்க் பண்ணாலும் இவ்வளவுதான் சேலரி அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணியாச்சு, அதுக்கு மேல ஒன்னும் வரும். தட்ஸ் த டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் ஐ வாண்ட் யூ டு லுக் இன்டு. ஸோ இப்போ நம்ம பேசுனதோட சம்மரி தான் இதுல இருக்கு இந்த ஸ்கிரீன்ல. ஸோ ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் நீங்க வந்து உங்களுக்காக நீங்க வேலை செய்வீங்க. ஆனா ஆஸ் அன் எம்ப்ளாயி நீங்க இன்னொருத்தருக்காக தான் வேலை செய்வீங்க வாழ்நாள் முழுக்க. அவங்க தயவுல தான் இருந்தாகணும். ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் வி வில் பில்ட் அவர் ஓன் ட்ரீம்ஸ். நம்ம வந்து நம்ம கனவை நனவாக்க நம்ம உழைக்கிறோம். நமக்குன்னு வரும்போது நம்ம நேரம் பார்க்கறது இல்லை, காலம் பார்க்கறது இல்லை, எதுவுமே பார்க்கறது இல்லை, அவ்வளவு உழைக்க நம்ம ரெடியா இருக்கும். ஆனா எம்ப்ளாய்மெண்ட்னு வரும்போது நமக்கு என்ன சொன்னாங்களோ, நம்ம பாஸோட ட்ரீம் என்ன, நம்ம கம்பெனியோட ட்ரீம் என்ன, அதை பத்தி தான் நம்ம யோசிப்போம். நம்ம ட்ரீம் காணாம போயிடும். நம்ம ஆண்டர்பிரினரா இருக்கும்போது வில் ஸ்கேல் அவர் இன்கம். நம்ம எப்படி அடுத்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சம்பாதிக்கலாம், அடுத்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சம்பாதிக்கலாம்னு நினைப்போம். ஆனா எம்ப்ளாயியா இருக்கும்போது சம்பாதிக்கிறத பத்தி நினைக்க முடியாது, அடுத்த லெவலுக்கு எப்படி போகலாம் தான் நினைப்போம். ஆனா அந்த லெவல் அதுக்குண்டான சம்பளம் அதுக்குண்டான வருமானத்தை கொடுக்குமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். நீங்க நினைக்கிற அளவுக்கு, நீங்க எஃபர்ட் போடுற அளவுக்கு உங்க இன்க்ரிமெண்ட்டோ உங்க சேலரியோ அடுத்த ஹைக்கோ வந்து ப்ரொபோர்ஷனட்டா இருக்க வாய்ப்பே கிடையாது. as an entrepreneur you are totally independent, right? So நீங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே முடிவு எடுக்கலாம், நீங்களே கோல் செட் பண்ணலாம், அதை நீங்களே அச்சீவ் பண்ணலாம். ஆனா எம்ப்ளாயியா வந்து நீங்க உங்க பாஸ்க்கு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்க பாஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். as an entrepreneur you will work to live your dreams, right? நீங்க உங்க கனவு என்ன? நீங்க வீடு வாங்கணுமா, இல்ல உலகத்தை சுத்தி பார்க்கணுமா, வாட் எவர், அதுக்கு நீங்க டைரக்டா நீங்க ஒர்க் பண்ணலாம். ஆனா எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா 5 நாள் அவங்களுக்காக தான் உழைக்கணும், 2 நாள் தான் நமக்காக கிடைக்கும். அந்த 2 நாள் எப்படி போச்சுன்னே தெரியாது. ஆண்டர்பிரினரா இருக்கும்போது வில் டிசிப்ளின் அவர் செல்ஃப். இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி, கமிட்மெண்ட், டெடிகேஷன், லேர்னிங், ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து நீங்க டிசைட் பண்ணி
உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீங்க எடுத்துக்கலாம். the discipline is all yours. நீங்க உங்களையே டிசிப்ளின் பண்ணிக்கலாம். ஆனா எம்ப்ளாயியா இருந்தீங்கன்னா you have to fit into somebody else's rules. அவங்க ஸ்கெடியூலுக்கு ஃபிட் ஆகணும், அவங்க ரூல்ஸ்க்கு ஃபிட் ஆகணும், அவங்க பாலிசிஸ்க்கு ஃபிட் ஆகணும், அவங்க சொல்ற கன்ஸ்ட்ரெயின்ஸுக்கு ஃபிட் ஆகணும், அவங்க சொல்ற நேரத்துக்கு வரணும், சொல்ற நேரத்துக்கு போகணும். there are a lot of constraints all around. as an entrepreneur you will take risk, right? you will take calculated risks. அதுல வந்து சந்தேகமே இல்லை. இப்போ நீங்க இப்ப நினைச்சிட்டு இருக்கீங்க, ரைட்? இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில இறங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதே வந்து நீங்க ஒரு ரிஸ்க் கால்குலேஷன் தான் இருக்கீங்க. இட்ஸ் அ ரிஸ்க். பட் நான் சொன்ன மாதிரி இது தெரியாத வரைக்கும் தான் ரிஸ்க். இது என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா தெர் இஸ் நோ ரிஸ்க். ஆனா எம்ப்ளாயா இருக்கும்போது நமக்கு கம்ஃபர்ட் ஜோன். நான் என் வேலையை செஞ்சுட்டேன், இதுக்கு மேல எனக்கு தெரியாது, எனக்கு முடிஞ்சு போச்சு, எனக்கு இதுக்கு மேல ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னு கை கழுவலாம். ஆனா அது வந்து நம்ம இங்க செய்ய மாட்டோம். ஏன்னா இது நமக்காக நாமளே செஞ்சுக்கிற ஒரு விஷயம். கடைசியா வந்து இதுல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, provided we don't know something or we don't do it in the right way. ஆனா ஒரு எம்ப்ளாயா இருக்கும்போது நான் என் வேலை செஞ்சேன்னா ஐம் ஓகே. ஆப்வியஸ்லி லே ஆஃப்ஸ் எல்லாம் இல்லைன்னா கூட எண்ட் ஆஃப் த டே நான் எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். இதுல வந்து பெருசா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. நீங்க தப்பா செஞ்சு இல்லை செய்ய தெரியாம செஞ்சு நம்மளே ஏதாவது சொதப்பினாதான் உண்டு. பட் ரெண்டுலையுமே அதே விஷயம். ஒரு விஷயம் காமன் என்னன்னா, நீங்க செய்யற வேலைய, நீங்க செய்யற விஷயத்த எவ்வளவு நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ எண்ட் ஆஃப் த டே லைக் நாங்க ஷேர் பண்றது, நாங்க சொல்ல வர்றது, நாங்க உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்றது எல்லாமே என்னன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதுல என்ன உங்களுக்கு செட் ஆகும் செட் ஆகாதுன்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க இறங்குங்க. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் மைண்ட் செட் தான். நீங்க ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்டோடவே இங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது புரியறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு 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 ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்ல உள்ள வந்து பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, எவ்வளவு ஃப்ரீடம் இருக்கு, எவ்வளவு ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கு, எவ்வளவு க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கு, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தட் கம்ஸ் வித் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க். அந்த ரிஸ்க் என்னன்னா நீங்க கத்துக்கணும் முதல்ல. நான் சொன்ன மாதிரி அது ஒரு பேட்டரே இல்லை, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். இது ஒரு டெக்னாலஜி கிடையாது, கோடிங் கிடையாது, ப்ரோக்ராமிங் கிடையாது, காம்ப்ளெக்சிட்டி எதுவுமே கிடையாது. இது கத்துக்கிறதுக்கான ஒரு சாலிட் ட்ரைனிங் பிளாட்ஃபார்மும் இருக்கு. ஸோ நீங்க ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை எனக்கு தெரிஞ்சு. எல்லாத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு கோச் இருக்காங்க, உங்களுக்கு மென்டர் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு டீம் இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு. இஃப் யூ ஆர் வில்லிங் there is a way. ஸோ எல்லாரும் we invite you to come take a look, join பண்ணுங்க. எங்க லைவ் ஸ்ட்ரீம்க்கு வாங்க, கொஸ்டின்ஸ் கேளுங்க. we are happy to help. Wish you all the best and let's see if anyone has any closing comments, thoughts. ஒன்னே ஒன்று மட்டும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சிவா. ரிஸ்க் பத்தி பேசணும், பட் அதை தப்பா இன்டர்பிரேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ரிஸ்க் இன் நாட் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. யூ நாட் ரிஸ்கிங் வித் மணி. பிரவீன் சொன்ன மாதிரி திஸ் பிஸ்னஸ் இஸ் நாட் அபவுட் லாஸ், ரைட்? நீங்க கொடுக்குற நீங்க அஃப்கோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அதுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். பட் ரிஸ்க் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிவா சொன்ன மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டூயிங் சம்திங் வித்வுட் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான். அது வந்து அதனால தான் நான் அதை சொன்னேன், அந்த ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னேன். கத்துக்கிறதுலாம் அந்த ஃபன் இருக்கு, கத்துட்டு பண்றதுதான் ரிஸ்க், தவிர ரிஸ்க் இஸ் நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. அதை ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணணும். ஷூர். தேங்க்யூ. இப்போ பொதுவா ஒர்க்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ், ரைட், எந்த ப்ரொஃபஷன் வேணா இருப்பீங்க, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும், எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா. அது மாதிரி உங்க எம்ப்ளாயருக்கு, உங்க கிளைண்ட்டுக்கு நீங்க எவ்வளவோ பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதனால எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. we are here to help you, we are here to guide you. So we'll meet in another session next week. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட வந்து பேசுவோம். அது வரைக்கும் கீப் இன் டச். எங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, டாபிக்ஸ் பத்தி பேசணும்னாலும் சொல்லுங்க. we are more than happy to help. We'll bring the topics and questions for you to understand better. All right, thank you so much. We'll meet again next week.
பாய். ஓகே பாய்.